சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். அம்மா, மதி, ஒன்னும் இல்ல, அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. அப்பாக்கு என்னமா ஆச்சு? அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கதறிதான் என்கிட்ட வந்து சொன்னாரு. அண்ணா, அப்பாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னன்னா பண்ணிருக்கீங்க? எல்லா வழியிலயும் ட்ரை பண்ணிருக்கோம். சாட்டர்டே சண்டே வர்றதுனால ஜாமீன்ல கூட அப்பாவை எடுக்க முடியலமா. மா, எனக்கு தெரிஞ்ச கம்பெனில இப்படி நடந்ததே கிடையாதேமா. எப்படிமா விட்டீங்க? எப்படிமா ஆச்சு இதெல்லாம்? என்னமோ இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. கடைசியில அப்பா அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷனுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. மா, அப்பாக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. அப்பா சீக்கிரமா வெளியே வந்துருவாரு. ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காத உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு. ஏன் அந்த கடவுள் உங்களை இப்படி சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. சோதிக்கிறது அவன் கடமை. நாம தான் எல்லாத்தையும் கடந்து போகணும். கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்து மேல யார் கண்ணு பட்டுச்சோ. அம்மா, நீங்க மனச போட்டு குழப்பிக்காம எப்பவும் போல தைரியமா இருங்கம்மா. தப்பு பண்ணவங்க யாருன்னு நீங்க வணங்குற ஆண்டவன் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவாரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்கு. அப்படி சேரக்கூடாதே. நாம ஒண்ணு நினைச்சு பண்ணா இங்க வேற ஒண்ணு நடக்குதா? என்ன பண்ணலாம்? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அந்த ஆண்டவனே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நான் தைரியமா தான் இருக்கேன் இளமதி. மூச்சுக்கு 300 தடவை ராஜி ராஜின்னு கூப்பிட்டு இருக்கிறவரு என்ன பார்த்து கூடிய சீக்கிரம் என்ன வெளியில எடுத்துட்டு வந்துருன்னு பார்வையாலேயே சொல்லாம சொல்லிட்டு போனாரு. என் கண்ணு முன்னாடி போலீஸ் ஜீப்ல அவர் ஏறும்போது என் இதயமே நின்னுடும் போல ஆயிடுச்சு.